பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். டிசம்பர் 12ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் முதல் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த கோரி இதற்கு முன்பு 5ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி இந்த போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த தேதியை மாற்றி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி இந்த அறவழி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களில் எடுக்கப்பட்டிருப்பது போல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும். அதுவரை இடைக்கால தீர்வாக வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதனை செயல்படுத்தாத தமிழக அரசை கண்டித்து இந்த அறவழி ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அனைவரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களின் எதிரில் மிக சிறப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதில் அனைத்து சமுதாய மக்களையும் ஒன்றிணைத்து இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் வெற்றியடைய வேண்டும் என்றும் தேனீக்களை போல சுறுசுறுப்பாக செயலாற்ற நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். ஏற்கனவே இந்த போராட்டம் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது சில காரணங்களுக்காக தேதி மாற்றப்பட்டிருப்பதாகவும், அதாவது டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பு இந்த போராட்டம் நடைபெறும் என்றும் டாக்டர் ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.